ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ சமீபமாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குது. அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு ஒருத்தர், அதாவது நம்ம ஊர் ஆட்டோ சங்கர் மாதிரி. ஆட்டோ சங்கர் வந்து நிறைய பெண்களை கடத்தி அந்த பெண்களை வந்து மற்றவர்களுக்கு பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தினார். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்கிறாரு. பட் கொஞ்சம் ஹை லெவலில் பெரிய பெரிய தலைவர், ஏன்னா ஆட்டோ சங்கருடைய கிளையண்ட்டாக நிறைய பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருந்ததாக சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கும் கிளையண்ட்டுன்னு கூட இதை சொல்ல முடியாது. ஒரு அதாவது பயங்கர பவர்ஃபுல்லான பீப்புளை அவர் வந்து குஷிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பெண்கள், அதிலும் ரொம்ப ரொம்ப சின்ன பெண்கள், மைனர் சொல்லுவோம் இல்லையா, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண்களை வந்து அந்த மாதிரி நபர்களோட இருக்க வைக்கிறார். இருக்க வச்சு அவங்களுக்கே தெரியாமல் அதை ஃபோட்டோ வீடியோலாம் கூட எடுத்து வச்சுருந்துருக்கிறாரு. அதை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் வருது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, சம்மந்தப்பட்ட அந்த எப்ஸ்டீன்றவர் 2019 இறந்துட்டார். பட்டு இன்னமும் அது வந்து அப்போ விட இப்போ தான் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்பு, பில்கேட்ஸு, எல்லா பெரும்புள்ளிகளுடைய பேரும் வருது. கிளின்டன், எலான் மஸ்க்கு, பிரின்ஸ் ஆண்ட்ரியூ, இப்படி நிறைய பேர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண ஃபோட்டோவில், வீடியோவில், இமெயிலில் எல்லாத்துலேயும் வந்து இத்தனை பிரபலங்களுடைய பேர் இருக்குது. இன்னும் கேட்டால் அப்படியே உட்காந்து சேரை விட்டு ஏந்திரிக்க முடியாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பேரெல்லாம் கூட இதில் இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பிறந்தது வந்து 1953, 1953 பிறந்திருக்கிறார். இறக்கும்போது 66 வயசு. அவர் வந்து 2005 தான் முதல்ல மாற்றுறாரு. ஒரு 14 வயது பெண்கிட்ட அவர் தப்பாக நடந்தாருன்ட்டு. அப்போவே அவருக்கு வந்து 52 வயசு. ஆனால் அப்பயும் அவர் தப்பிச்சு ஒரு 2008 போல் தான் அவருக்கு முதல்ல சிறை தண்டனை கிடைக்கிது. 18 மாதம் போய் ஒரு 13 மாதம் தான் அனுபவித்தார், வெளில வந்துட்டார். அதுலேயுமே 12 மணி நேரம் அவர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் சலுகையோடு தான் அந்த சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு 80 பெண்கள்கிட்ட அவருக்கு எதிராக வெளியில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ சின்ன பெண்களாக இருந்தவங்க இப்போ 50 வயது, அந்த மாதிரி 45, 50 அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அது தெரியல. எல்லோரும் சொல்ல தான் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குதுன்னே உணர்ந்து, இதுக்கு நம்மளும் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் சொல்ல 2019 அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போவே அவர் சொல்லியிருக்கிறார், நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன், யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயிலில் இருக்கும்போது ஒரே மாதத்துலேயே அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதாக செய்தி வந்தது. ஆனால் அது நிறைய பேர் அது அப்படி இருக்காது, அதில் சந்தேகம் இருக்குது. ஏன்னா அந்த நேரம் வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாமல் போய் இருக்குது. அந்த நேரத்தில் அங்கே யாருமே செக்யூரிட்டி இல்லைன்றாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய மர்மம் முடிச்சா இருக்குது. ஸோ இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இந்த மாதிரி பிரபலமானவர்கள் பேரெல்லாம் இருக்கும்போது அப்படி இருப்பதற்கான, அதாவது அந்த மரணம் அவராக ஏற்படுத்தி இருக்க முடியாதுன்றதை ஓரளவுக்கு நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் ஒரு சாதாரண மேத்ஸ் டீச்சராக இருந்திருக்கிறார். அப்போ இவருடைய மாணவனுடைய அப்பா வந்து ஒரு பெரிய ஆள்பில் இருக்குது. அவர் வந்து இவரை ஒரு பார்ட்னராக அந்த ஷேர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற அந்த போஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இவர் வந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய நெட்வொர்க்கை பெருசாக்குறாரு. ஸோ
ரொம்ப பெரிய பணக்காரர் ஆகுறாரு. பட் அது அந்த பிஸ்னஸ்னால தான் ஆனாரா? அல்லது அப்போவே இந்த மாதிரி பெண்களை வச்சு பண்ண பிஸ்னஸ்னால தான் ஆனாரான்னு தெரியல. பட் அவரை பற்றி ஒரு சகோதரி சொன்னது இருக்குது. அது நிறைய விஷயங்கள் முடிஞ்சால் அதோடைய லிங்க் கூட நான் பின் பண்ணுறேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து 17 வயசே பிடிக்காது, அதை விட சின்ன பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பெண்களை வச்சு பார்ட்டி பண்ணுறதுக்காகவே சீக்கிரட்டாக ஒரு ஐலாண்டே வாங்கியிருக்கிறார். அதுக்கு போகிறதுக்கு ஜெட்டு வச்சுருக்கிறார், லொலிதா அப்படின்ட்டு. அதில் மட்டும்தான் போகவே முடியும். மற்ற விஐபியே வந்தாலும் அவங்க செக்யூரிட்டி உள்ளே வர முடியாது. இவருடைய செக்யூரிட்டி தான் இருப்பாங்களாம். குறிப்பாக ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, மேக்ஸ்வெல்ன்ட்டு. அவங்க தான் இவருக்கு வந்து இந்த மாதிரி பெண்களை அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபட வச்சுருக்கிறாங்க. அந்த பெண்களை அந்த மேக்ஸ்வெல்லும் அப்யூஸ் பண்ணுவாங்களாம். அதுதான் அந்த பெண்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு பையன் இப்படி பண்ணுறது கூட அந்தளவுக்கு ஷாக்காக தெரியல, ஒரு பொண்ணே இப்படி பண்ணுறா அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு அந்த சகோதரி சொல்கிறாங்க. ஸோ 500க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை வந்து அவர் அப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி டிராஃபிக்கிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் குறிப்பாக இந்த சகோதரியுடைய கதை கேட்கும்போது ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுடைய அதாவது ஸ்டெப் ஃபாதர் இல்லையா, அங்கே நிறைய திருமணம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அம்மா திருமணம் பண்ண இன்னொரு கணவன். ஸோ அவர் வந்து இந்த சகோதரியை 8 வயசோ 7 வயசுலேருந்தோ அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, 11 வயது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி வயலண்ட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, அங்கேயும் வயலண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து ஜுவனைல் ஹோமுக்கு அனுப்புகிறாங்க, அந்த இளம் குற்றவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. இவங்க தப்பிச்சு வரும்போது ஒருத்தங்கிட்ட மாட்டியிருக்கிறாங்க. அவன் வந்து இவங்கள அப்யூஸ் பண்ணியிருக்கிறான். அவன் வந்து அவனும் இந்த மாதிரி டிராஃபிக் பண்ணுறது தான் வேலை. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இவங்கள விடுவிச்சிருச்சு. அவன் ஜெயிலே இறந்து போயிருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனி, ஒரு அந்த ஸ்பான்னு சொல்லுவாங்களே, அங்கே வந்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஜென்யூனானதாக இருக்குது. முதல்ல ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட், எல்லாருமே அவ்வளோ இனிமையாக இருந்தாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு லேடி வராங்க, அதுதான் இந்த மேக்ஸ்வெல், ஜெஃப்ரியோடைய கேர்ள் ஃப்ரெண்ட். வந்து ரொம்ப அந்த ஆக்சென்ட்டு ரொம்ப அப்படியே பாலிஷாக ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற மாதிரி. இந்த சகோதரி வந்து அப்போ 14 வயதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து மசாஜ் பற்றி ஒரு புக்கு படிக்கிறாங்க. ஓ, இதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டா? எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் வந்து இதில் உனக்கு நல்ல நல்ல வேலை வாங்கி கொடுப்பாரு, நிறைய கான்டாக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அங்கே போகிறாங்க. ஸோ அப்போ போகும்போதே வந்து அவர் ஜெஃப்ரி நிர்வாணமாக படுத்துட்டு இருந்திருக்கிறார். இவங்களுக்கு சரி ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் போல இருக்குது மசாஜ் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அப்போ அப்படியே கேட்குறாங்க இவங்கள பற்றி. அவங்க வந்து ஜென்யூனாகவே ஒரு மசாஜ் சொல்லி கொடுக்குற மாதிரி 2 காலை வச்சு காலில் இப்படி அமுத்தணும் இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கும் அது ஜென்யூனாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ இவங்கள பற்றி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன வயசில் அப்பா அப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் வெளியில் ஜுவனைல் ஹோமில் இருந்தது, இதெல்லாம் சொல்லும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவைப்படுது. ஸோ அதை புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து நல்லா காசு கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஒரு செகண்டில் வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணுன்னே அந்த பொண்ணுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பேசும்போதே பேசியிருக்கிறாங்க, ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. அது இல்லாமல் அந்த ரூமில் வரும்போதே எல்லா ப்ராப்ளங்களோடையும் அவருடைய ஃபோட்டோ இருக்கும், டிவியில் அடிக்கடி பார்க்கக்கூடியவர்கள். ஸோ அப்போ அந்த ஒரு பயமும் இருக்கும். இது இல்லாமல் அந்த பொண்ணுடைய தம்பி எங்கே படிக்கிறான்னு கூட எனக்கு தெரியும்னு வேறு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரி சைக்கோஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவருமே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பயத்தில் இவங்க சொல்கிறது அப்படியே அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க.
அப்போ வந்து 2 பேருமே அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும். $200 கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்கிறது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி $200. இப்போவே $200 பெரிய விஷயம் இல்லையா? 2 மணி நேரத்துக்கு $200ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்போவே $200. அப்போ வந்து இருக்கலே ஹையஸ்ட் பெய்டு ஜாபில் தான் அவங்க இருக்கிறாங்க. எவ்வளோன்னா 1 மணி நேரத்துக்கு $10. ஸோ $10 எங்கே, 1 மணி நேரத்துக்கு $100 எங்கே? ஸோ அவங்க ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கிறாங்க. ஒன்றுமே புரியல. ஒரு வேளை வாழ்க்கையை இப்படி தான் நான் சம்பாதிக்கணும்னா இப்படி தான் சம்பாதிக்கணுமா அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறாங்க. அடுத்த தடவை வரவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் போயிருக்காங்க. அதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் போகிறீங்க, ஏன் போனீங்க, அதான் தப்புன்னு தெரியுதுல, ஏன் மறுபடியும் போனீங்க, ஏன் அப்பா அம்மாட்ட சொல்லலை அப்படின்னதுக்கு அந்த சகோதரி சொல்கிறாங்க, அந்த நேரத்துக்கு எனக்கு ஒன்றுமே புரியல, இப்படி தான் வாழணும் போல இருக்குது, எனக்கு வந்து அந்த மசாஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும், இது இல்லாமல் அது ஒரு ஜெயில் மாதிரி, வெளியில் அவர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல், என்ன நினச்சாலும் பண்ண முடியும், வாழ்க்கையை அழிக்கக்கூட முடியும், அந்த ஒரு பயமும் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படியே வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி போவாங்களாம். அதாவது $1000 அப்போவே. $1000ன்றது இப்போவே பெரிய காசு. ஸோ அப்போ வந்து இங்கே பிரின்ஸ் வரப்போகிறாரு, ஆண்ட்ரூ வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜெஃப்ரிக்கு என்ன பண்ணியோ அதை அவருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் முதல்ல டிராஃபிக்கு அவங்கள பழக்கப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு அவங்கள டிராஃபிக், அதாவது கடத்திட்டு போய் நிறைய இடத்துல இந்த பாலியல் விஷயத்தை பண்ண வைக்கிறாங்க. ஸோ குறிப்பாக அந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ பற்றி சொல்லும்பொழுது, நீங்கள் மட்டும்தான் தனியாக இருந்தீங்க, இல்லை கூட ஒரு 8 பெண்கள் இதே மாதிரியே இருந்தாங்க, அவங்க இங்கிலீஷ் கூட பேச மாட்டாங்க, அவங்கக்கிட்ட பேசுனீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை ஜெஃப்ரியோடைய ரூல்ஸில் இதுவும் ஒன்று, நாங்கள் ஒருத்தர் பேசிக்கக்கூடாது, அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குமா. ஸோ அப்போ கேட்குறாங்க, ஏன் உங்களை வந்து மற்றவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிடும்போது, இது காசையும் மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்க மூலமாக இவங்களுக்கு ஏதோ ஃபேவர் இருக்கும். நான் ஒரு நாள் பார்த்தேன், அந்த கதவில் எவ்வளோ நாள் கவனித்ததில்லை, அப்போ தான் பார்த்தா நிறைய ஸ்க்ரீன் இருந்துச்சு, அதில் பார்த்தா என்னுடைய டாய்லெட்டு, பெட்ரூமு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவரே ஒரு பர்வர்ட்டாகவும் இருக்கிறாரு. இது இல்லாமல் இதை பயன்படுத்தி இவங்க கூட இருக்கிறவங்களுடைய வீடியோஸ், ஃபோட்டோஸை காட்டி அவங்களும் பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க பேசுனதில் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு 52வது வயதில் ஃபஸ்ட்டு மாட்டுறாரு. ஆனால் அப்பயும் அவர் ஒன்றும் பண்ணலை. அப்புறம் 55வது வயசில் தான் ஃபஸ்ட்டு ஜெயிலில் போடுறாங்க. அடுத்தது 66வது வயசில். ஸோ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே தண்டனை கொடுத்தா கூட உடம்பு தாங்கும், வயதாகும்போது உடம்பும் தாங்காது. ஸோ அது கொடூரமான தண்டனையாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபேமஸாக வேற ஆகி இத்தனை பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னும் பொழுது இப்படி மாற்றுறாங்கன்னும்போது பயங்கர வலியை கண்டிப்பாக அவர் அனுபவிச்சிருப்பார். ஆனால் அதை விட கொடுமை, அவர் கூட இருந்தாங்களே, அவர் கூட போனாங்க இல்லையா அந்த பெரிய பெரிய செலிப்ரிட்டி, அவங்க இப்போ வரைக்கும் அந்த ஒரு பதற்றம், பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருது. சில பெண்கள் மேலே அதாவது பிரின்ஸ் ஆண்ட்ரூ நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, இந்த சகோதரியோடது தான். அப்போ இந்த சகோதரி, இல்லை அது வந்து நாங்கள் கிடையவே கிடையாது, அங்கே இல்லவே இல்லை, அது வந்து ஃபேக்கு, அந்த பொண்ணு இடுப்பில் கை வச்சுருக்கிறது என் கையே கிடையாது, அது வந்து ஃபோட்டோஷாப்பு இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அந்த சகோதரி சொல்கிறாங்க, அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது உண்மைன்னு. ஒருவேளை இது மாதிரி நிறைய பெண்களை அவர் அப்யூஸ் பண்ணியிருந்தால் மேபி அவருக்கு தெரியாமல், ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் தான் முதல்ல நான் அவரை சந்திக்கிறது, ஸோ அதனால் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதே ஆண்ட்ரூ வந்து இன்னொரு பெண் மேலே படுத்துட்டு இருக்கிறது, சின்ன பொண்ணு, மைனர் பொண்ணு மேலே படுத்துட்டு இருக்கிற ஃபோட்டோலாம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்குது. ஸோ அந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூக்கே இப்போ 65 வயசு. ஸோ இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு பேர் கலங்கப்படுத்தக்கூடிய விஷயம் வெளியில் வரும்போது அதை தாங்கிக்கக்கூடிய அந்த நிலையில் அவருடைய உடம்பு இருக்காது. இப்போ ஆக்சுவலாக ஒரு ரஜினி பாட்டு ஒன்று இருக்கும்ல, 8 மனித வாழ்வை பிரிச்சுக்கொண்டு, ஆக்சுவலாக 20 பிரிக்கலாம்.
வாழ்க்கையில் முதல் 20 வருடம் பார்த்திங்கன்னா, முன் ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதோடைய பலனை அனுபவிப்பீங்க. பெரும்பாலும் முதல் 20 வருடம் வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அப்போவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அது முந்தைய ஜென்மத்துடைய பலன் அப்படி. அடுத்தது அந்த 20 to 40 இருக்குது பாருங்கள், அப்போ ஆடுற ஆட்டம். ஏன்னா அப்போ உடம்புல தெம்பு வந்துடும், அகங்காரம் வந்துடும், காசு வந்துடும், சிலருக்கு புகழும் வந்துடும். ஸோ அந்த நேரம் ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்கள், அதோடைய பலனை அடுத்த 20 வருடம், அதாவது 40 வருடத்துக்கு மேலே அனுபவிப்பாங்க. 40 to 60. ஸோ ஆவரேஜாக அந்த வயசு வரைக்கும் தான் இருக்கிறாங்க பெரும்பாலும், இல்லையா? ஸோ அதில் ஏன்னா 40 வயசில் பார்த்திங்கன்னா உடம்பு வேலை காட்ட ஆரம்பிக்கும். அடுத்தது உறவுகள் வேலை காட்ட ஆரம்பிக்கும். பிரியமானவர்கள் இறக்க ஆரம்பிப்பாங்க. பிரியமானவர்கள் இறந்த உடனே வாழ்க்கையை வேறு மாதிரி மாறிடும். நல்லவனாக இருந்தவங்களாம் துரோகியாக மாறுவான், கூட பிறந்தவனே துரோகியாக மாறுவான். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 20 to 40. இதோ இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வர்றது எல்லாருமே, அந்த ஆட்டம் போட்டவங்க எல்லாருமே அந்த 20 to 40 வயசுக்குள்ளே ஆட்டம் போட்டவங்க தான் இப்போ மாட்டுறாங்க. ஸோ அந்த 40 வயதில் வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரத்தை உடைக்கும் 40 வயதுக்கு மேலே. ஆனால் அப்போவும் அடங்காமல் ஆடுறாங்க அப்படின்னா பயங்கரமான வலியும் கிடைக்கும். இந்த பிறவிலே கிடைக்காமல் போயிடாது, அது அப்படியே அடுத்த பிறவிலையும் தொடரும். ஸோ கண்டிப்பாக அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்துட்டார் இல்லையா? கண்டிப்பாக குழந்தையாக இருக்கும்போதே அவருக்கு வந்து இந்த மாதிரி அப்யூஸ் நடக்கும். அவர் பண்ணதெல்லாம் வரும். அவர் ஆண் குழந்தையாக பிறக்கிறாரு, பெரும்பாலும் பெண் குழந்தையாக தான் பிறப்பார். ஏன்னா ஒரு ஜென்மம் ஆணாகும், அடுத்த ஜென்மம் பெண்ணாகும், மாறி மாறி தான் பிறப்போம். பெரும்பாலும் ரேர் கேஸில் தான் 2 ஜென்மம் தொடர்ந்து ஆண், 2 ஜென்மம் தொடர்ந்து பெண்ணா, ரொம்ப ரேராக தான் நடக்கும். மற்றபடி ஆல்டர்னேட்டாக தான் வரும். ஸோ இந்த ரகசியம் தெரிஞ்சாலே நம்ம ஆட மாட்டோம். ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் சத்தியமாக ஒரு பணக்காரனாக பிறக்க மாட்டார். ஸோ பணம் கிடையாது, பதவி கிடையாது. அதே நேரத்தில் இந்த செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஆத்மாவில் ஏற்கனவே பதிவாயிருக்கும், அது ட்ரிகர் ஆகிடும் சின்ன வயசுலே. ஸோ காமம் சார்ந்த நிறைய தவறுகள் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க, அல்லது இவங்களுமே மாட்டவும் செய்வாங்க. ஸோ அந்த நேரம் கஷ்டப்பட்டு மேபி இப்போ இந்த சகோதரி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அப்பா அம்மாவே கூட அப்யூஸ் பண்ணலாம், கூட பிறந்தவங்க அப்யூஸ் பண்ணலாம், வெளியில் சொல்ல முடியாமல் துடிப்பாங்க. ஆனால் அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் ஆடின ஆட்டம் அங்கே அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். ஸோ கர்மத்தின் விதி. மெயினாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கடவுள் நம்பிக்கை, அந்த கடவுள் மேலே உள்ள பயம் அது இருக்காது. அப்போ தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இதுக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வயதானாலும் அது போகாது. ஏன்னா சமீபமாக இறந்த டைரக்டர் வேலு பிரபாகரன் இல்லையா, அந்த பெண்ணுடைய உடம்பு எக்ஸ்போஸ் பண்ணுங்க ஆணுக்கு, ஏன்னா காமத்துக்காக அலையிறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னாங்க. அப்படி இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஏன் இப்படி ஆனார் இல்லையா? அவர் பல பெண்களை, சின்ன பெண்கள், அதாவது முதல்ல பெண்ணை நிர்வாணமாக பார்த்ததோடைய அந்த விளைவு அடுத்தது சின்ன சின்ன பெண்ணை தேடி போகிறார். காசு இருக்குது அதனால் போகிறார். ஆனாலும் அவர் ஒன்றும் காமத்திலேருந்து வெளியில் வரவே இல்லையே. அதாவது அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கேட்குறாங்க, அந்த ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் காமம் தான் இருக்கும், அங்கே பறக்கிறதுனால காமம் நிற்காது, பக்கத்தில் விஐபி இருக்கிறதுனால நிற்காது, அது தொடர்ந்து அதாவது அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனால் 2 மணி நேரம் அந்த ஃப்ளைட்டில் அவனால் எஜாக்குலேட் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிக்கான பர்சன் அவன் அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவன் அடிக்ட் ஆகி இருக்கிறான். ஸோ 1953 பிறந்தவருக்கே இந்த நிலைமைனா, இப்போ நிறைய ஆபாசமான விஷயங்கள் சோஷியல் மீடியாவிலே இருக்குது இல்லையா? அப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து எல்லா விதமான காமமும் பண்ணார் அப்படின்றாங்க. ஆனால் அதை விட மோசமாக இன்றைய ஜென்ரேஷன் மாறி இருக்குது. ஏன்னா உடலால் காமத்தில் ஈடுபட்டால் தான் தப்புன்னு கிடையாது, மனதால் நினைத்தால் கூட தப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது அதுக்குமே தண்டனை உண்டு.
அப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு இருந்த காம சிந்தனையை விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ எவ்வளோ தண்டனை கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை தூண்டக்கூடிய விஷயமும் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அதிலேருந்து நம்மை பாதுகாத்துக்கணும். ஏன்னா அது நீங்கள் பார்க்க பார்க்க மீண்டும் மீண்டும் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு போதை வஸ்து தான் அது காமம். ஸோ அதை பார்க்காம இருக்கணும். அதுக்கு தான் இறைவன் சொல்றார், உடலையே பார்க்காதீங்க, முகத்தை கூட பார்க்காதீங்க, தலை குனிஞ்சிட்டு போகிறது கிடையாது, புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மாவை பாருங்கள். அதாவது உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக செய்யுதுன்ற உணர்வு சதா இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ ஆனால் உடலே பார்த்து பழக்கப்பட்டு காமத்துக்கு அடிமையான மனம் டக்குன்னு ஆத்மாவை பார்க்காது, உடல்கிட்டே தான் புத்தி போகும். ஸோ அதுக்கான சக்தி இல்லை. அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்ட்டு. ஸோ இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். இந்த உலகத்தை பரந்தாமம்னு சொல்லுவோம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். இறைவன் மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம். அங்கேருந்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே நாம் தேவதைகளாக இருந்தோம். காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம் இந்துக்கள், சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை. வேறு யாரும் இல்லை, நாமளே தான் அப்படி இருந்தோம் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் கடைசின்னு ஒரு வருடம் கடவுளே வரார். அந்த கடவுளை தான் சிவபெருமான் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான், ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால தான் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் மனம் சின்னதாக சலனை கூட படலை. காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமானாலே தவிர காமத்தினால் கிடையாது. அப்படிப்பட்ட புண்ணிய பாரதமாக இருந்தது. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. ஸோ அப்படி சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான் 2500 வருடம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தில் விழறாங்க. காரணம், உடல் உணர்வுக்கு வந்துட்டாங்க. இப்போ உடல் உணர்வுலேருந்து விலகி மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. அதுக்கு என் ஒருவனை நினைவு செய்யுங்க, நான் சொல்வதை மட்டும் கேளுங்கன்றார். ஏன்னா மற்ற எல்லாமே மதங்கள், மனித வழி எல்லாமே நம்மை கெடுக்கவே செய்யுது. ஒரு பக்கம் எப்ஸ்டீன் இப்படி பண்ணிட்டான், இது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்கிற அதே சோஷியல் மீடியாவே காமம் ரைட்டு, சுய இன்பம் ரைட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்கும். சுய இன்பம்னா எப்படி? ஒரு பெண்ணை நினச்சிட்டு தானே பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக அவன் ரேப் தான் பண்ணுறான் மனசுனால். ஸோ அப்போ பல தடவை மனசில் என்ன பண்ணுறானோ அதை தான் நிஜத்தில் ஒரு நாள் பண்ண போகிறான். அப்படி தான் எப்ஸ்டீன் உருவாகிறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணை இச்சையாக பார்க்குறாங்க, வர்ணனை பண்ணுறாங்கனாலே அவங்கள விட்டு எட்ட ஓடிடணும் நீங்கள். ஏன்னா நமக்குள்ளே அந்த குணம் ட்ரிகர் ஆகிடும். ஏன்னா முன் ஜென்மத்திலலாம் காமத்தில் தான் மூழ்கி வந்துருக்குறோம். ஸோ அப்போ அதிலேருந்து நாம் இப்போ விடுபடணும் அப்படின்னா, இப்போ தண்ணி அடிக்கிறதுலேருந்து விடுபடணும்னா, தண்ணி அடிக்கிற பசங்க கூட இருந்தால் எப்படி அவன் விடுபட முடியும் இல்லையா? அதை விட பயங்கரமான போதை காமம். இப்போ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மனதில் வந்து காமம் சார்ந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சூழ்நிலை உங்களை தேடி வந்தே தீரும். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மமே அதான் கடவுள் சொல்லுவார். காமத்தையே நினச்சிட்டு ஒருத்தன் இறக்குறான்னா கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் விபச்சாரியாக தான் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி உலகமே அப்படி தான் மாறிட்டு இருக்குது. காமத்தையே நினச்சிட்டு வேற இறக்குறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ 1 மணி நேரத்துக்கு $10 சம்பாதிச்ச அந்த சகோதரிக்கு 1 மணி நேரத்துக்கு $100 கிடைத்ததும் ஒரு காரணமாக இருக்கும். அவங்க அதை சொல்லலைன்னா கூட அது ஒரு காரணம் தான் கண்டிப்பாக திரும்ப அவங்க போனதுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த நிறைய இந்த கொரோனா டைம்லலாம் வந்து நிறைய சகோதரிகள் வந்து ஆன்லைனில் விபச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காசு இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலும் தூய்மையாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்குவோம் இல்லையா? அடுத்த ஜென்ரேஷன் காமத்தை தூண்டுற மாதிரி விஷயங்கள் எதை நீங்கள் பண்ணாலும் அதற்கான தண்டனை நமக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் நேரடியாக பண்ணாமல் ஏஐ வச்சு பண்ணாலும், ஏன்னா இன்றைக்கி ஏஐ தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக அந்த சகோதரி சொல்கிறது என்னென்னா, ஜெஃப்ரி இவங்கெல்லாம் வந்து எங்களை
மனுஷனாகவே நினைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பொம்மை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொம்மை அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே ஆத்மான்னு பாருங்கன்னு கடவுள் சொல்கிறார். பார்க்குறதே உயிரை மட்டும்தான் பார்க்குறோம், உடம்பே பார்க்கல. உடம்பை பார்க்குறதும் பிணத்தை பார்க்குறதும் ஒன்று தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கறி சாப்பிட்றாங்களே, கறி மீன், அது உயிரோடு இருக்கும்போது எப்படி இருக்குது, ஆனால் சாப்பிடும்போது அதை நம்ம நினைக்க மாட்டோம் வேணும்னே, இல்லையா? அதே தான் ரேப் பண்ணுறோன்னு நினைக்கிறான். அது ஒரு உயிர்னு அவன் நினைக்க மாட்டான். அதே தானே சாப்பிடும்போதும் பண்ணுறோம். ஸோ எப்போ அது ஒரு உயிர்ன்றதை நீங்கள் சாப்பிடும்போது நினைக்க மறுக்கிறீங்களோ, நாளைக்கு ரேப் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக தயங்க மாட்டீங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையை நோக்கி தான் மனித மனம் இப்போ போயிட்டு இருக்குது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அடுத்த ஜென்ரேஷன் இப்படி இருக்குதுன்றதுக்கான ஒரு சாம்பிள், அவ்வளோதான். ஸோ குறிப்பாக அவரால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, குறிப்பாக பெண் குழந்தை பெற்ற அந்த சகோதரிகள், என்னுடைய பெண் குழந்தை இருக்கும்போது ஒரு ஸ்கூலில் சேர்க்குறேன் அப்படின்னா கூட அங்கே ஒரு ஆண் இருக்கிறான்னா என் மனம் பதறும் அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆண்னாலே வக்கரமானவன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மைண்டில் ஆழமாக பதிய வச்சுருக்கிறாரு எப்ஸ்டீன். காமத்துக்காக மட்டுமே பெண்ணை பயன்படுத்தும் போது அந்த எண்ணம் தானே மைண்டில் இருக்கும். ஸோ காமத்தை மனதிலிருந்து மொத்தமாக நீக்க முடிந்தால் மட்டுமே நாம் பாலியல் குற்றமும் செய்ய மாட்டோம், அல்லது பாலியல் குற்றத்திற்கு நாம் விக்டிமாக பலியாகவும் மாட்டோம். ஏன்னா அடுத்த ஜென்மம்னு இருக்குது இல்லையா, அங்கே போய் மாட்டிக்கவும் கூடாது. ஏன்னா கண்டிப்பாக அடுத்த ஜென்மம் உலகம் ரொம்ப மோசமாக தான் ஆகும். ஸோ அதுக்கு உடல் உணர்வையே மறந்து ஃபுல் ஆத்மான்ற உணர்வில் இருந்து சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அது முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறோம். அதில் அந்த முரளி போஸ்ட் பண்ணுவோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பைபிளில் போட்டிருக்கும், கடைசி நேரத்தில் பரதேசியாக இருப்பவன் பாக்கியவான். ஏன்னா அவன் தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் அவன் கையில் காசு கிடையாது. காசு இருந்தால் தானே தப்பு பண்ண முடியும். பணக்காரர்கள் அதிக தப்பு பண்ணுவாங்க. அதுவும் இந்த கலியுகத்தின் இறுதியில் பணக்காரனாக பிறக்கிறதே சாபம். ஏன்னா அவன் கையில் காசு இருக்குது, வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், எல்லார் மைண்ட்லேயும் காமம் தான் இருக்குது. இப்போ காமம் சார்ந்த தவறு தான் பண்ணுவான். ஸோ இது கலியுகம். கண்டிப்பாக காம உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் சுற்றி நடக்கும். அதற்கான தண்டனையும் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அது நம்ம பொறுப்பு தான். நம்மை சரியாக வழி நடத்துபவர் கடவுள் மட்டுமே. ஸோ அவருடைய வழியில் நடப்பது, அவருடைய நினைவில் இருப்பது மட்டுமே நம்மை பாதுகாக்கும். அந்த தூண்டுதலிருந்து நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி கொடுக்கும். இல்லாட்டினா மாட்டிக்குவோம். ஓம் சாந்தி.